பண்ண முடியாதே, ஆளும் போயிருவேன் மறைஞ்சும் போயிருவேன். என்னம்மா கத்திக்கிறீங்க? எல்லாம் ஒப்பனால தாண்டா கொள்ளையா பண்றது குடி. என்னம்மா இங்கே சத்தம்? எல்லாம் உங்கனால தாங்க. வெளியே போகணும்னு சொன்னா வாரீங்களா? மழை வர மாதிரி இருக்கு, உங்களோட கொள்ளையா இருக்கு. சரி வாமா போவோம். போய் சாம் அம்மா அப்பாவும் கடைக்கு போயிட்டு வரோம், உனக்கு காரு பைக்குன்னு வாங்கிட்டு வரோம், பார்த்து பத்திரமா இரு. கார் பைக்கா? எனக்கு கார் பைக்லாம் வேணாம்ப்பா, பொம்மையும் சொப்பு ஜாமானும் வாங்கிட்டு வாங்கப்பா. ஆம்பளை பசங்கன்னா காரு பைக்குன்னு தானே கேட்பாங்க, நீ என்ன பொம்மையை சொப்பு சாமானு கேட்குற? இல்லப்பா, எனக்கு பொம்மையும் சொப்பு ஜாமான் தான் வச்சு விளையாட பிடிக்குது. ஏய் சாமி வாய முடுறா, பொம்மை வேணுமா பொம்மை? நான் வெளியே போயிட்டு வரோம், பார்த்து பத்திரமா இரு. பாசி எனக்கு அழகா இருக்கு. தோடு எனக்கு அழகா இருக்கு. ஏங்க பர்ஸ் மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துருவோமா? இதே வேலையா போச்சு, வா போ. ஏய் ஷியாம், என்னடா பண்ணிட்டு இருக்க? தம்பி என்னடா இது? நீ ஆம்பளை சிங்கண்டா, இது என்னடா இது? காதுல தோடு, கழுத்துல வளையல், முதல்ல சாய், என்னடா நீ? பணக்கு பிடிக்க முடியுதுடா. ஒரே தலைவலியா போச்சு. வச்சுக்கவா இருக்கு. மாமா எங்க போற? கடை வரைக்கும் போறேன். காசு இருந்தா கொடுமா. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. காசு என்ன மாமா பண்றது? இதை ஒண்ணு எல்லாருமே சொல்லிடுறீங்க. என் பேர் சாம். எங்க அப்பா என்னை அடிச்சு வீட்டுல இருந்து விரட்டிட்டாரு. எதுக்குமா அப்பா அடிச்சாரு? என்னைய ஆம்பளை பையன் போற ட்ரெஸ் எல்லாம் போட சொல்றாரு. ஆனா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எனக்கு பெண்கள் போற ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. அடியாத்தி நம்ம பிள்ளையாக்கும். அழாத கண்ணு, ஏன் கண்ணு அழுற? அழாத கண்ணு. அம்மா நான் இருக்கேன். சரிம்மா. அப்பா மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. ஆண் பிள்ளையா இருந்தா ஏத்துக்கிறாங்க, பெண் பிள்ளையா இருந்தா ஏத்துக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தா இந்த சமுதாயம் ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன் அவங்க வழிபடுற சிவன் கூட ரத்த நாதீஸ்வரர் தானே, ஆனா அவங்கள வழிபடலையா? நீ அழாத கண்ணு, அம்மா நான் இருக்கேன். நீ பிடிச்ச மாதிரி நான் உன்னை 15 வயசுக்குள்ள முழு பெண்ணா மாத்துறேன். வா கண்ணு. என்ன கண்ணு, ஏன் கண்ணு தயங்கி நிக்கிற? பசிக்குதுமா. வா கண்ணு, நாலு காலையில் போய் பிச்சை எடுப்போம். என்னது பிச்சை எடுக்கணுமா? அப்புறம் என்ன கண்ணு, பிச்சை எடுக்க மாட்டியா? அப்ப எப்படி சாப்பிடுவ? எனக்கு பிச்சை எடுக்க தெரியாது. நம்ம போய் நாலு கடையில் போய் பிச்சை எடுத்தாதான் நம்ம பிழைக்க முடியும். அம்மா நான் இருக்கேன்ல, பிச்சை எடுக்குது நான் கம்பு சுத்துற வேலையா? அம்மா நான் சொல்லித்தரேன், வா. தாயே என்னடா நீ என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? அழுகாதடா, நீ ஏன் பிள்ளை அழுக கூடாதுடா. என்னடா பிச்சை எடுத்துக்கிட்டு? வா நம்ம வீட்டுக்கு போவோம், வா நம்ம வீட்டுக்கு போவோம். யாரு தாயி? என் பிள்ளை எங்க தாயி நீ கூட்டு போற? இது ஏன் பிள்ளை, நான் பெற்ற பிள்ளைக்கா. என் பிள்ளை பிச்சை எடுக்க விட மாட்டேங்கிறா. என் பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கா. தாயி உன் பிள்ளைய நீ வீட்டுக்கு கூட்டு போனா உன் புருஷன் உன்னை அடிப்பான், இவனையும் அடிப்பான். உன்னையும் வீட்டை விட்டு துரத்திவான், இவனையும் வீட்டை விட்டு துரத்திவான். எதுக்கு தாய் உன் பிள்ளைய கூட்டு போய் வீணாக்குற? என்னை மாரி 1000 பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் தாய் பிள்ளைய. இல்லக்கா, இது நான் பெற்ற பிள்ளை. இந்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி இந்த சமுதாயத்துல ஒரு ஆளா நான் நிறுத்துவேங்கா. என் பிள்ளைய பிச்சை எடுத்துலாம் விட மாட்டேங்கா. நாங்க மட்டும் பிச்சை எடுக்க எங்களுக்கு தலையெழுத்தா தாயி? இந்த சமுதாயம் எங்களை படிக்க விட மாட்டேங்குது, எங்க போனா கேலியும் கிண்டலுமா பண்ணுது. சரி தாயி, இந்த ஒரு பிள்ளையாச்சும் படிச்சு பெரிய ஆளாக்கு. உன் பிள்ளை மட்டும் கிடையாது, இது என் பிள்ளை மாதிரி. நானும் அந்த பிள்ளைக்கு என்ன உதவினாலும் நான் செய்யறேன் தாயி. சரி பார்த்து போட்டு போ தாயி. நல்லா இருக்கண்ணே. ரொம்ப நன்றிக்கா. காசியா, நம்ம வீட்டுக்கு போவோம். நில்லு, என்ன துணிச்சல் வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா? ஏங்க நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டு வர முடியும். இவன் ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை, ரெண்டும் கட்டாதான் இருக்கான். இவனால எனக்கு வெளியே ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. இவனை அதுக்கு நீ வீட்டுக்குள்ள கூட்டு வர? ஏங்க அப்படி சொல்லாதீங்க, நம்ம தவம் இருந்து பெத்த பிள்ளைங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க. நீ இதுல யாரை தேர்வு பண்ண போற, என்னையா இல்ல அவனையா? இப்படி கேட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? நீ இப்படி மௌனமா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஆத்தால மகள இங்க இரு, நான் கிளம்புறேன். ஏங்க ஷியாம், அழுகாத ஷியாம். அப்பா ஒதுக்குறாரு,
ஷியாம். அதுக்காக நீ உடச்சு உட்காந்துடாத ஷியாம். நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும் ஷியாம். கண்டிப்பாம்மா, நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகி என்னைய மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பேம்மா. வா ஷியாம், நாளைக்கு நான் உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ ஹோம்வொர்க் முடிச்சியாடா? இல்லையே. இப்போ மேம் டீச்சர் வந்து கேட்டா என்னடா சொல்றது? நான் பார்த்துக்கிறேன். என்ன மேம் ஆளே காணோம். என்னங்க சத்தம்? எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் ஷாம்லா அழுதுட்டு இருக்க? அம்மா எல்லாரும் என்ன பார்த்து உஸ் உஸ்ன்றாங்கம்மா. உஷு உஷுன்றாங்களா? ஆமாம்மா. நீங்களாம் படித்த பிள்ளைங்க தானே, நீங்களாம் எப்போ தான் திருந்த போகிறீங்களோ? உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒன்று கேட்டுக்கங்க. ஒரு குழந்தை ஆணாவோ பெண்ணாவோ பிறக்கிறது அவங்க கையில் இல்லை, அது உங்களோட குரோமோசோம் தான் தீர்மானிக்குது. அந்த மாதிரி ஒரு குழந்தை திருநங்கையாவோ திருநம்பியாவோ பிறக்கிறது அவங்க கையில் இல்லை, அவங்களோட குரோமோசோம் மாற்றத்தினால வர்றது. நம்ம எல்லாருக்கும் 46 குரோமோசோம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு 47 குரோமோசோம் இருக்குது. இதெல்லாம் படித்த பிள்ளைங்க நம்ம தான் புரிஞ்சு அவங்கள ஏற்றுக்கணும். அப்போ தான் இந்த சமுதாயம் அவங்கள மதிப்போடு நடத்தும். ஷியாமலா, இப்போ நடந்து முடிந்த பல்கலைக்கழக அளவு தேர்வில் நம்ம ஷியாமலா தான் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நன்றி. ஐயா உள்ள வரலாங்களா? வாங்க. வணக்கம், உட்காருங்க. உங்களோட சான்றிதழ் எல்லாம் கொடுங்க. உங்க பேர் என்ன? ஐயா என் பேர் பாபுங்கய்யா. சரி பாபு, உங்களை பற்றி சொல்லுங்க. ஐயா நான் கணினி அறிவியல் இளங்கரை பட்டம் முடிச்சிருக்கேன் ஐயா. பட்டம் முடிச்சிருக்கீங்க, 2 பாடம் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே. என்ன பாபு, நாங்கள் பட்டம் முடித்தவர்கள் தானே இந்த தேர்வு வைத்திருந்தோம், நீங்கள் எப்படி வந்தீங்க? ஐயா உங்கள் மடிகணினியை என் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அது உன் மின்னஞ்சல் முகவரியிலிருந்து எனது மின்னஞ்சல் முகவரிக்கு நானே நேர்காணல் விடுப்பு எடுத்துக்கொண்டேன் ஐயா. என்னையா சொல்ற? இந்த திறமை போதாதாங்க ஐயா. ஓ, நல்ல திறமைதான். நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம். நன்றிங்க. வணக்கம், நான் உங்க ரேவதி. இப்போ நான் எங்க இருக்கேன்னா ட்ரிப்போ நிறுவனத்தின் வரவேற்பறையில இருக்கேன். இந்த அலுவலகத்துல நான் எதுக்கு வந்திருக்கேன்னா மேலாளர் பதவிக்காக வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, தொடர்ந்து நேரலையில இருங்க, நேர்முக தேர்வுல கலந்து கொள்ளுங்க. ஐயா உள்ளே வரலாமா? வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட சான்றிதழ் எல்லாம் கொடுங்க. உங்களோட பெயர் என்ன? என் பெயர் ரேவதி. சரி ரேவதி, உங்களை பற்றி சொல்லுங்க. ஐயா நான் வரலாற்றில் இளங்கலை பட்டம் முடித்து உள்ளேன் ஐயா. ஓ, முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளீரா, 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளீரா? ஐயா நான் 2ஆம்
வகுப்பு ஐயா. 2ஆம் வகுப்புவே இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே? ஐயா, 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெரியது. அப்ப 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைவது தானியா பெரியது? ஓ, இதுல நேர்மறை பேச்சு வேறயா? சரி, உங்களது சிறப்பு திறமை என்ன சொல்லுங்க பாப்போம். என் திறமை என்னன்னா, எந்த ஒரு முக்கியமான தீவிரமான சூழலையும் நிழல் படமாக எடுத்து அது என்னுடைய முகநூல்ல போட்டு நிறைய ஆதரவை பெற்று விடுவேன் ஐயா. என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியும்படி சொல்லு. ஐயா, உதாரணத்திற்கு நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த நேர்முக தேர்வை கூட என்னுடைய முகநூல்ல நேரலையா ஒளிபரப்பிக்கிட்டு தானே இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா ஐயா, இதோ பாருங்க. நீங்களே என்னுடைய வாடிக்கையாளருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லணுமா? வச்சுட்டு கிளம்புமா நீ. நன்றி ஐயா. ஃபுல்லாக இப்படியே இருக்காங்க, என்ன பண்ணுறது? நம்ம நிறுவனம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கு. எங்க போய் கொண்டு இருக்குன்னு தெரியல. ஐயா ஐயா உள்ள வரலாமா? வாங்க. உங்களோட சான்றிதழ் எல்லாம் கொடுங்க. உங்க பெயர் என்ன? ஐயா, என் பேர் ஷாம்லாங்க ஐயா. சரி சாம்லா, உங்களை பற்றி சொல்லுங்க. ஐயா, எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் நிதானமாக சிந்திச்சு தீர்க்கமான முடிவு எடுக்கிற திறன் என்கிட்ட இருக்குதுங்க ஐயா. சரி சாம்லா, உங்க பலனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, என்னோட பலம் என்னன்னா, எதிர்மறையான சூழ்நிலையும் சரி சிக்கலான சூழ்நிலையும் சரி நான் நிதானமாக பொறுமையாக அளவோடு என்னோட பகைமனையை எடுத்துக்கிறேயா. ஓ, இந்த மேலாளர் பதவி என்பது கூட எதிர்மறையான சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுகின்ற நபர் தான் தேவை. நீங்கள் தான் இனிமேல் எங்களுடைய மேலாளர். நாளையிலிருந்து வந்து பணியில் சேர்ந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் கிளம்பலாம். சரிங்க ஐயா. கீதா கீதா நீங்களாங்க? இத்தனை நாளாங்க என் மேல கோவமாங்க. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. வரேம்மா. நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டேன், நம்ம பிள்ளை பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காமே. உன்னை பாதியிலே தவிக்க விட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கம்மா. அதை விடுங்க, நீங்க தானே வந்துட்டீங்களே எப்படியோ. கீதா, வா கீதா. அப்பா வந்திருக்காரு பாரு கீதா. அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ தான் கேள்விப்பட்டேன், உன் கூட இருக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிட்டேன். நீ பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கம்மா. அப்பா, அதை விடுங்கப்பா. இனி ஒரு நல்ல விஷயம் இருக்கு, சொல்லவா? சொல்லுமா. அப்பா, எனக்கு ஒரு நிறுவனத்துல மிக பிறந்த அளவுல நல்ல ஒரு சம்பளத்தோட ஒரு வேலை கிடைச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, முதலாளர் பதவி தந்திருக்காங்கய்யா. அப்படியாம்மா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. சரிங்கப்பா. இல்ல, நல்லா பொழைச்சுக்குவாங்க. ஷியாமுலா, ஷியாமுலா. அம்மா வாங்கம்மா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்க்கா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன நல்லா இருக்கண்ணே. அக்கா, பிள்ளை தங்க பதக்கம் பெற்றிருக்காக்கா. ஆமா, ராசாத்தி சொன்ன மாதிரி சாதிக்க அழகி. அடியாத்தி கோழி பணம் கப்பே வந்துட்டானாக்கு. ஆமாம்மா. ஆமாம்மா, இந்த சமுதாய பார்த்த கண்ணோட்டத்திலே நானே என் பிள்ளைய பார்த்துட்டேன். அவள் கூட இருக்கிற நேரத்தில் இல்லாத முடியாமல் போயிட்டேன். என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம்மா. என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா பாதியிலே விட்டுட்டு போனதுக்கு. நீ மட்டும் இல்லைப்பா, இந்த சமுதாயமே அப்படிதான் எங்களை பண்ணுது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. மாதவம் ஏதும் செய்யவில்லை, நாங்கள் மாதவம் ஏதும் செய்யவில்லை. குறி அறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்த மங்கைகளானோம். மாதவம் ஏதும் செய்யவில்லை. கருவில்லை என்பதால் எங்களை பெண்ணில்லை என்றீர்கள். பரவாயில்லை, சொல்லிக் கொள்ளுங்கள். ஆண் குறி அறுத்து எறிந்ததால் என் சந்ததிக்கு சமாதி கட்டிய பட்டு போன்ற ஒற்றை மரம் என்று சொன்னீர்கள். பரவாயில்லை, சொல்லிக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி அந்த இயற்கையின் பிழை என்றும் சொன்னீர்கள். பரவாயில்லை, சொல்லிக் கொள்ளுங்கள். சாதி மதம் அனைத்தும் துறந்து உங்களால் ஒன்று கூடி வாழ முடியுமா? ஆனால் எங்களால் முடியும். கருவில் சுமக்காமல் உங்களால் தாயாக முடியுமா? ஆனால் எங்களால் முடியும். அதையும் தாண்டி எல்லா துறைகளில் சாதிக்க முடியும். ஒளியிட்டும் உங்கள் உஷ் என்ற சத்தமும் 9 என்று அழைத்தலும் மதிப்புடன் கூறுங்கள் எங்களை திரு நங்கைகள் மற்றும் திரு நம்பிகள் என்று.